بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكل أمة جعلنا منسكا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: استبشروا ضحاياكم فإنها على صراط மத்தாயாக்கும் அவுக்கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் வீட்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணப்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில், புனிதமான மாதத்தில், புனிதமான மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் துஆக்கு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம் தேவைகள், நம் பிள்ளைகள் தேவைகள், மனைவி மக்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகள், ஊர்வாசிகளுடைய தேவைகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அரும்பெரும் கிருபையால் புனித துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாளில துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் பிரத்யேகமான 2 அமல்களை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அதை அந்த மாதத்தில் மட்டும்தான் நம்மால் செய்ய முடியுமே ஒழிய, அந்த பிரத்யேகமான 2 அமல்களும் மற்ற மாதங்களிலோ மற்ற நாட்களிலோ செய்ய முடியாது, அது கடமையாகவும் ஆகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். குறிப்பாக தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் 5 கால நேர தொழுகை ஒரு நாளைக்கு, அந்த ஃபர்லான தொழுகை அல்லாமல் மற்ற தொழுகை தொழ முடியாதா என்று சொன்னால் நஃபீலான வணக்க வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. மற்ற நேரங்களிலே, மற்ற நாட்களிலே நமக்கு எப்போதெல்லாம் ஆசை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நஃபில் வணக்கங்களை நாம் செய்து கொள்ளலாம். அதே போன்று நோன்பு இருக்கின்றது என்று சொன்னால் ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபர்லான கடமைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ரமலானுடைய மாதங்களிலே 30 நாட்களும் நோன்பு வைக்கின்றோம். ரமலானுக்கு பின்னால் நோன்பு வைக்க முடியாதா என்பதை சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். நஃபீலான நோன்புகள் நமக்கு எப்பொழுதெல்லாம் நியத்து ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் நோன்புகளை நோட்டுக் கொள்ளலாம். அதே போன்று ஜக்காத் இருக்கின்றது என்று சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறை பங்கிட்டு கணக்கு பார்த்து உங்களுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வருடத்திற்கு பின்னால் நாம் ஜக்காத் கொடுக்க முடியாது என்று சொன்னால் ஃபர்லான கடமைகள் அல்லாமல் நஃபீலான தான தர்மங்கள், சதக்காக்களை செய்து கொள்ளலாம். பெருமக்களை இதுவெல்லாம்
ஃபர்லை கடமையாக்கி இருந்தாலும் கூட மற்ற நாட்களிலே நஃபீலான வணக்கங்களை கொண்டு அது எப்பொழுது வேண்டுமானாலும் பூர்த்தி செய்யலாம். ஆனால் துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பிரத்யேகமான அமல்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதை எந்த நாட்களிலும் நாம் நிறைவேற்ற முடியாது. அதிலே ஒன்று ஹஜ்ஜி. ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது கிட்டத்தட்ட துல்ஹஜ்ஜினுடைய 6 நாட்கள். முன்னாடியே சில மக்கள் போயிடுறாங்க. ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை அமல்கள் என்பது 6 நாட்கள், 8, 9, 10, 11, 12, 13. இந்த நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய முடியும். இந்த நாட்கள் 6 நாட்கள் அல்லாமல் 14க்கு பின்னாடி, துல்ஹஜ்ஜினுடைய 14க்கு பின்னாடி, 15க்கு பின்னாடி நிறைவேற்ற முடியுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அது ஹஜ்ஜாக ஆகாது. உம்ரா வேண்டுமானால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த 6 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் என்ன கடமைகளை நாம் கட்டமைத்து இருக்கின்றோமோ அந்த கடமைகளை மட்டும்தான் இந்த 6 நாட்களில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வகுத்த கட்டளையை நாம் செய்ய முடியும். இன்னைக்கு விட்ட கடமைகள், துல்ஹஜ்ஜினுடைய 8வது நாட்கள் என்னால் செய்ய முடியலை, இதை சேர்த்து 9வது நாட்கள் நான் செய்து கொள்ளலாமா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அந்தந்த நாட்களில் அந்தந்த கடமைகளை அந்தந்த 6 நாட்களில் செய்து முடிக்க முடியும். 2வதாக அமலாக பிரத்தியமாக ரப்புல் ஆலமீன் சொல்வது, துல்ஹஜ்ஜினுடைய 10, 11, 13 வரை குர்பானி. இந்த குர்பானி என்பது மற்ற நாட்களிலே நாம் செய்தால் அது குர்பானியாக ஆகுமா என்று பார்த்தோமே என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஆக மார்க்கம் சொல்கின்றது, துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே பிரத்யேகமான 2 அமல்களை, 2 கட்டமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்து தந்திருக்கின்றான். அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ் வரவிருக்கக்கூடிய மாதம். துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய சிறப்பை பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொள்ளே செல்லலாம். ஆனால் நமக்கு காலங்கள், குர்பானுடைய நேரங்கள் நெருங்கிவிட்டதின் காரணமாக இந்த வாரத்தில் அதனுடைய மசாயில்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். உதுஹியா, குர்பானி என்பது பெருமக்களே துல்ஹஜ்ஜினுடைய 10, அதாவது பெருநாளில் இருந்து, பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு இருந்து ஆரம்பமாகின்றது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், துல்ஹஜ்ஜினுடைய பிறை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னார். அதாவது காலண்டர் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது முன்பின் ஆகலாம், சனிக்கிழமை பிறக்கலாம். காலண்டர் படி 30ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, 29ஆக கூட ஆகலாம். அல்லாஹ்வுடைய கட்டமைப்பில் இருக்கின்றது. ஆக துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக நிய்யத்தை ஏற்படுத்தியவர்கள், அதாவது குர்பானி கொடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லல, குர்பானியை நிய்யத்து வைத்திருப்பவர்கள், ஃபலா யாஹுதன்ன, அவர்கள் என்ன செய்வார்கள், ஷாரிஹி, அவர்கள் தன்னுடைய முடிகளையும், தலைமுடிகளை, ரோமங்களையும் எடுத்து விட வேண்டாம். ஃபலாமின் அலுபாரிஹி, தன்னுடைய நகங்களையும் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. எதுவரை என்று சொன்னால் ஹத்தா இலாஹிய, எப்பொழுது உங்களுடைய பிராணியை அறுப்பீர்களோ அறுத்து முடிக்கும் வரை, துல்ஹஜ் மாதம் 1 பிறந்து விட்டது என்று சொன்னால் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக நிய்யத்து வைத்தவர்கள், ஆசைப்பட்டவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், மார்க்கத்திலே காரணம் இல்லாமல் எதையும் சொல்லப்பட்டு இருக்காது. அது குர்ஆனாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழியாக இருக்கட்டும். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறந்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் முடிகளையும் நகங்களையும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அகற்ற வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு 2 நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒன்று, குர்பானி என்பது ஹஜ்ஜினுடைய கடமைக்கு சம்பந்தப்பட்டது. சில நபர்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார்கள், அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் செல்ல முடியாதவர்கள் அவர்கள் முழுமையாக முயற்சி செய்து குர்பானி கொடுக்க நாட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய கிருகைகளில் அவர்களுடைய கடமைகளை பூர்த்தி செய்யும் வரை தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ என்ன செய்யக்கூடாது, அகற்றிவிடக்கூடாது. அதிலிருந்து ஏதாவது ஒரு நன்மை, ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இந்த குர்பானை கொடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, முடிகளையும் நகங்களையும் வெட்ட வேண்டாம். இரண்டாவது கருத்துக்கள் கூறப்படுகின்றன. குர்பானி என்பது ஒரு உயிரை தியாகம் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டமைத்த விடயம்தான் இந்த குர்பான். எனவே ஒரு உயிருக்கு சம்பந்தப்பட்டது என்பதின் காரணமாக தன்னுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் என்னது, உயிர் பெற்றது தான். அது முடிகளாக இருக்கட்டும், நகங்களாக இருக்கட்டும். எனவே அந்த தியாகத்தை முன்வைத்து குர்பானியை ஆசை கொண்டவர்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த ஷாரியா அலுஃபாரியா ரெண்டையும் நீங்கள் அகற்றக்கூடாது என்பதாக இந்த ஷரியத்தில் 2 விஷயங்களுக்கு நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். பெருமக்களை, குர்பானி ஏன், குர்பானி என்பது எதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டமைத்து கொடுத்தார் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் என்ன, அதுவெல்லாம் பெருநாளிலே பேசக்கூடிய விஷயங்கள். அந்த சம்பவத்தை ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா நேரங்கள் நமக்கு பற்றாது. தியாகம் முதலிலே குர்பானி என்று சொன்னாலே நெருக்கம் என்பதாக என்ன செய்யப்படுது, அதற்கு பொருள்மயமாக்கப்படுகின்றது. தியாகத்தின் அடிப்படையிலே ஒரு முஸ்லீமாக நாம் பிறந்து விட்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நேரத்தில் என்ன செய்யணும், தன்னால முடியாட்டாலும் கூட ஒரு அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்தை முன்வைத்து தான் இந்த மார்க்கம் என்பது உருவாகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே தியாகம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் உங்களுடைய என்ன விடயங்களிலே ஏற்பட முடியாது. அது குடும்பவியலாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், உலகத்தில் என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளுக்கும் தியாகம் என்பது முக்கியம். அதே போன்றுதான் மார்க்கம் என்பது, மார்க்கம் உருவாகின முதற்கொண்டு இன்று வரை தியாகத்தின் அடிப்படையில் தான் நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நபிமார்கள் செய்த தியாகம், சஹாபாக்கள் செய்த தியாகம், அதற்கு பின்னால் தாபியன்கள், தபா தாபியன்கள் செய்த தியாகம், இப்படி தியாகத்தின் அடிப்படையில் வந்ததுதான் இந்த மார்க்கம். எனவே குர்பானி என்பது தியாகத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், லா யுமினு அஹதக்கும், உங்களிலே ஒருவரும் என்ன செய்ய முடியாது, முஸ்லிம்களாக இருக்க முடியாது. எதுவரை என்று சொன்னால், ஹத்தா யகூன ஹவாஹு மன் தபஹ லிமா ஜித பிஹி, உங்களின் விருப்பங்களின் ஆசைகளும் நாம் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு அடிமையாகி விடாத வரை, உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள் நாம என்ன சொன்னமோ அதற்கு உட்பட்டு இருந்தால்தான் நீங்கள் மோமின். அல்லாஹ் சொல்லுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், நாங்க கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையிலே உங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி, உங்க சுய விருப்பத்திற்காக வேண்டி நீங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே என்ன செய்ய முடியாது, லா யுமினு அஹதக்கும், நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். ஆக அல்லாஹ் என்ன கடமைகளை நமக்கு கட்டமைத்து இருக்கின்றானோ அந்த தியாகத்தை முன்வைக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், உண்மையான மோமின்களாக ஆக முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். எனவே குர்பானி என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை பற்றி தான் முன்வைக்கப்படுகின்றது. 5000 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த ஒரு நபி, நமக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நபியின் மூலமாக இந்த குர்பானி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாகுவதற்கு முன்கூட்டியே எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உருவாக்கினோமோ அப்பொழுது இந்த குர்பானி என்பது நாம் கடமையாக்கி வைத்து விட்டோம். ஆனால் சட்டங்கள் வேறாக இருந்தது. குர்ஆன் சொல்லுது, தெளிவாக சொல்கின்றது. அவருடைய மகன்களின் மூலமாக நம்ம என்ன செஞ்சோம், குர்பானிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கட்டமைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் குர்பானி என்பது ஏற்பட்டு விட்டது. ஆனால் அதனுடைய சட்டங்கள் என்பது ஒவ்வொரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் முதற்கொண்டுதான் இயற்றப்பட்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம், குர்பானியை கட்டமைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதிலே முதன்மை வைக்கக்கூடியவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி குர்ஆனுடைய நெடுவிலும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வைதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களும் மனிதர்கள் தான், பல சோதனைகளுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் எல்லா சோதனைகளையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அனைத்து
பரிபூரணமாக வெற்றிகின்றார்கள். நிறைவேற்றினார் என்பதாக அல்லாஹ் சொல்லல. அல்லது இப்ராஹிம் அவர் சொல்லல, நான் என்ன செஞ்சிருவேன், வெற்றி பெற்றுவேன் என்பதாக இப்ராஹிம் சொல்லல அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையை குர்ஆன் இப்படி பதிவு செய்கின்றது, முழுமையாக பின்பற்றினார்கள், முழுமையாக நிறைவேற்றினார்கள். எனவே அதுதான் தியாகம், அதிலிருந்து வந்ததுதான் குர்பான் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நம்மை போன்று என்ன இல்லை, ஏசிடிசியான ஆட்கள் இல்லை. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெயரளவுல முஸ்லீம்களாக இருந்துகிட்டு என்ன எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொன்னானோ, எதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம். இப்ப நம்மெல்லாம் என்ன ஏசிடிசி முஸ்லீம்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அப்படிப்பட்டவர்களாம் நீங்க உருவாகிவிடக் கூடாது. அனைத்தையும் என்ன செஞ்சாங்க, முழுமை பெற வைத்தார்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எனவே குர்ஆனுடைய விஷயங்கள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அறுக்கிறதுக்கு பலியிட்ட போது நீண்ட சம்பவம். கடைசியாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்வான் அந்த ஆயத்துல, பிதிபின் அமி, அவருடைய தியாகத்தின் அடிப்படையில என்ன செஞ்சா, கண்ணியமான பகரத்தை கொடுத்தோம். ஒரு விஷயத்தை விளங்கணும், ஆடை கொடுத்தோம், மாடை கொடுத்தோம், ஒட்டகத்தை இறக்கினோம் என்ற வார்த்தையை அந்த இடத்துல அல்லாஹ் பதிய வைக்கல. பிதிபின் அமி, கண்ணியமான என்ன செஞ்சோம், பகரத்தை நாம் கொடுத்தோம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. கண்ணியம் என்றால் என்ன, கண்ணியம் என்றால் என்ன, அந்த பகரம் என்ன, பிதிபின் அலீம். அந்த அலீம் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள், பெரிய மேதை என்று சொல்லக்கூடிய ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தை எடுக்கப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு இந்த அலீம் என்ற வார்த்தைக்கு தஃப்சீரிலே பதிவு செய்வார்கள். ஹரஜ அலைஹி கபஷின், அவர்கள் அழகா சொல்வார்கள், ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட ஆடு என்பதாக இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, கதுரா கபுல, சாதாரண என்ன செய்யல, உலகத்துல இருந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த பிராணி அல்ல. எனவே அந்த பிராணிக்கு அதனால தான் அல்லாஹ் அது ஆடு, அது பிராணின்னு பதிவு செய்யல. அது கண்ணியம், சொர்க்கத்தில் இடம்பெற்றதன் காரணமாக, அதற்கு கண்ணியம் கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் இப்படி பதிவு செய்கிறான் நம் குர்ஆன்ல, பிதுபஹின் அலீம், கண்ணியமான பகரத்தை. அந்த ஆட்டுக்கு கூட பேர் செல்லாம என்ன சொல்றான் அல்லாஹ், கண்ணியமான பகரம் என்ற வார்த்தையை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் உபயோகப்படுத்துறான். ஹரஜ ரசூலுல்லாஹி கதரா 40 ஹலீஃபா, 40 ஆண்டுகள் அந்த ஆடுகள் வளர்க்கப்பட்டன சொர்க்கத்தில் என்பதாக அந்த ஆயத்திற்கு பதிவு செய்கின்றார். எத்தனை வருடங்க, 40 ஆண்டுகள் அந்த ஆடு. 40 ஆண்டுகள் என்று சொன்னால் நாம வளர்க்கக்கூடிய பிராணியை புல்ல போடுவோம். ஆனால் 40 ஆண்டுகளும் அந்த சொர்க்கத்தில் என்ன செஞ்சிச்சு, சொர்க்கத்தின் சுவைகளை சுவைத்த ஆடு. எனவே குர்பானி என்பது தியாகத்தின் அடிப்படையிலே சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய எனது ஒரு கடமை கட்டமைப்பு என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக பதிவு செய்கின்றார்கள். எனவே எல்லாரும் கொடுக்கணும், முழுமையாக என்ன செய்யப்படுது, எல்லாரும் கொடுக்கிறதுக்கு தகுதியானவர்கள். இன்றைக்கு குர்பானி அப்படின்னு சொன்னா, எனவே தான் அது தியாகத்தின் அடிப்படையில் வந்ததின் காரணமாகத்தான் அதை வளர்த்து கொடுப்பதில் என்ன செய்யுது, மிகப்பெரிய நன்மை இருக்கின்றது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுவான், பிதுபஹின் அலீம், கண்ணியமான என்ன செஞ்சிருக்கிறோம், கண்ணியமான ஒரு பகரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிர், வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிர். இங்கத்தான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, எதற்கு இந்த பகரத்தை விட்டோம் அப்படின்னு சொன்னா, பின்னால் வருகின்ற மக்களுக்கு இது கடமையாக இருக்க வேண்டும், இது ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் இப்படித்தான் தியாகத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன், இந்த பகரத்தை குர்பானியை நாம் கட்டாயமாக்கி வைத்தோம் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. அதற்கு பெயர் தான் குர்பானி. குர்பானி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதை நம்ம பார்க்கணும். குர்பான் என்ற வார்த்தை, அந்த அரபி வார்த்தை உல்ஹியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை நாமெல்லாம் புழக்கத்தில் என்ன செய்யறோம், தமிழ்ல குர்பானி என்று சொல்லுவோம். குர்பான் என்று சொன்னாலே நெருக்கம். இந்த நெருக்கம் அல்லாஹ்வின் தொடர்பால் நெருங்கக்கூடியது. நம்மை கொண்டு சென்று அல்லாஹ்வின் புறத்திலே சொர்க்கத்திலே நெருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே என்ன செய்யப்படுச்சு, குர்பான் என்ற பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்தஷ்ரிஃபு லஹாயாக்கும், குர்பானி என்பது எங்க கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொன்ன, அந்த பிராணி சிறப்பானதாக ஆக்கி கொள்ளுங்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் குர்பானியை முயற்சி செய்து கொள்ளுங்கள். அதை நம்ம எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னா,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஇன்னஹா அலா சிராத்தி மதாயாக்கும். சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே ஒரு பாலம் இருக்கின்றது. நம்மெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான் சிராத் என்ற பாலம். சிராத் என்ற பாலம் முடியை விட லேசாக இருக்கும், கத்தியை விட கூர்மையாக இருக்கும் என்பதாக பழக்கத்திலே ஹதீஸ்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த பிராணியுடைய அந்த வாகனம் தான் அந்த பாலத்தை கடக்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தகுதியை கொடுப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். யோசனை பண்ணி பார்க்கணும் பெருமக்களே. அப்போ நம்ம குர்பானி கொடுக்கக்கூடியவருடைய அந்த சிராத் முஸ்தகின் பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு வாகனமாக என்ன செய்யப்படும், அந்த நாம் செய்யக்கூடிய குர்பானியுடைய வாகனம், அந்த பிராணி நம்மை கடந்து செல்லும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, குர்பானி கொடுக்க நல்ல வசதி இருக்குது, மண் வஜத சாத்தன், நல்ல அதுக்குள்ள பொருளாதாரத்தை அவர் பெற்றிருக்காரு, ஃபலம் யுவாஹிர் அப்படி இருந்து அவர் கொடுக்கல அப்படின்னா என்ன, பலா யக்ரிபா என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க முசல்லானா, அவர் தொழுகையே வரவேணான்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் ஒரு மனிதர் என்ன செய்யல, குர்பானி கொடுக்கல, அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தை அவர் உள்ள வச்சுட்டாருன்னு வைங்க, முசல்லானா, அவர் தொழுகையே வரவேணான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை யார் வரவேணாம், யாருக்கு வரவேணான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. தொழுகை யார் தொழக்கூடாது, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொழுகை என்பது கட்டமைக்கப்பட்ட விஷயம். பரலான தொழுகையா இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையா இருக்கட்டும், பெருநாள் தொழுகையா இருக்கட்டும், ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கடமையை நிறைவேற்ற தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா, பெருமக்களை நாம் அறிவுள்ளவர்களாக இருக்கின்றோம், விளங்க வேண்டும். அந்த தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த தொழுகையினுடைய கடமை என்பது இல்லாமல் போய்விடும். அந்த இடத்துல நல்ல வார்த்தையை கவனிக்கணும். முசல்லானா, நீங்க தொழுகிற இடத்துக்கு வர வேண்டாம், பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் என்ன செய்யல, நீங்க இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கருத்து தெளிவாக நமக்கு விளங்கப்படுகின்றது. எனவே பெருமக்களே, குர்பானி என்பது சாதாரண கடமையாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே கொடுக்கணும், எல்லாருக்குமே வசதி வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி வசதி வாய்ப்பு, என்ன கட்டமைப்பு, தங்கத்தை ஜக்காத்தை போன்று 87 கிராம் ஒரு மனிதர்கிட்ட இருந்துச்சு, அல்லது வெள்ளியை போன்று 612 கிராம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் மீது குர்பானி கடமையாக கட்டமைப்பாக ஆயிருது. இந்த விஷயத்தை விளங்கணும். ஜக்காத்து 87 கிராம், ஏறக்குறைய 10.25 பவுன் வைங்க, வெள்ளி 612 கிராம். இப்போ ஜக்காத்துடைய நிசாபு எங்கள்கிட்ட இல்லை, இன்னைக்கு நாங்கள் தகுதி இல்லை, நாங்கள் எப்படி குர்பானி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், இங்கே ஜக்காத்துக்கும் ஒரே அளவு தான், குர்பானிக்கும் ஒரே அளவு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. நல்ல விளங்குது. இப்போ ஜக்காத்துக்கும் 87 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜக்காத்து கடமை. அதே போன்று குர்பானிக்கும் என்னங்க, 87 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி, ரெண்டு ஒன்று தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அந்த 87 கிராமும் 612 கிராமும் ஜக்காத் என்பது ஒரு வருஷத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆனால் குர்பானியில் அப்படி இல்லை. அன்னைக்கு தேவைக்கு நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னைக்கு தேவை, பெருநாள் 12, 13, 10, 11, 12, சில ரூபாயத்தில் 13, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய 3 நாட்களும் நம்மள்கிட்ட அந்த 612 கிராம் அந்த வெள்ளி மட்டும் இல்லை, அதற்கு தகுதியான ஆபரணங்கள், என்ன வீடுகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 612 கிராம் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க மீது குர்பானி கட்டாயமாகிறது. ஆனால் ஜக்காத்தில் அப்படி இல்லை, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும். அப்போ இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருமக்களே, இன்னைக்கு எல்லா மக்களுமே ஏறக்குறைய குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால தகுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். என்ன ஒரு விஷயம், ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிருது, என்ன இந்த மாதிரி நேரங்களில் என்ன வாகனத்தை ஆடுகளை கொடுக்க முடியிட்டாலும் கூட கூட்டு பிராணிகளில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 7 நபர்களாக சேர்ந்து கொள்ளும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடிந்த அளவு நல்ல அவங்களுக்கு தகுதியானவர்கள் அந்த ஆட்டை தான் குர்பானி கொடுக்கணும். தகுதியானவர்கள், ஆடு தகுதி இருந்தும் என்ன செய்யக்கூடாது, ஆடு விலை நிறைய கூடி போச்சு, நம்ம என்ன செய்யறோம், ஒரு 4500 ரூபாயை கொடுத்து கூட்டு குர்பானில் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது இருக்குதே, அது முறையில்லாத காரியமாக ஆகிவிடும். நிர்பந்தம், ஒரு வீட்டில் உடல்நிலை சரியில்லை, இந்த வருஷம் கொடுப்பதற்கு வீட்டில் என்ன செய்யல, அது தகுந்த ஆட்கள் இல்லை, என்ன செய்யுது, பொருளாதாரம் இருக்குது, ஆட்கள் இல்லை, எனக்கு துணைக்கு இல்லை, அது சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்வதற்கு தோது இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும், அந்த மாதிரி நேரங்களில் கூட்டு குர்பானில் சேர்றதுக்கு என்ன இருக்குது, ஜாயிஸ் இருக்குது. சரி,
அதுக்கு தகுதியில கொஞ்சம் குறைந்தவர்கள் என்ன செய்யலாம், தாராளமாக என்ன செய்யலாம், கூட்டு குர்பானில் சேருவதற்கு என்ன தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம். அதற்கு தகுதி என்பது பெருமக்களை இன்னைக்கு யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு என்ன செய்யறோம், எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 90,000 ரூபாய் எங்க கொடுக்க வேண்டியதா இருக்குது, எங்க கொடுக்க வேண்டியதா இருக்குது, ஆஸ்பத்திரி கொடுக்க வேண்டியதா இருக்குது, மருத்துவர்கள்ட்ட கொடுக்க வேண்டியதா இருக்குது. நைட்டு படுக்கிறோம், காலையில எங்க இருக்கிறோம், மருத்துவமனையில் இருக்கிறோம். அப்போ நம்ம நினைச்சு பார்க்காத செலவுகள் எல்லாம் நம்மை அறியாமல் வரும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது இதற்கு யோசனை செய்தோன்னு வைங்க, இதற்கு சிந்தனை பார்த்துக்கிருவோம் அப்படின்னு சொன்னோன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை சரியாக பூர்த்தி செய்யக்கூடியவர்களே இன்னைக்கு என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய சோதனையை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொடுக்கக்கூடிய நிலைமை. யாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை சரியா செய்யக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கே அல்லாஹ்வுடைய சோதனை இப்படி இருக்கும் பொழுது என்ன அல்லாஹ்வுடைய கட்டமைப்பையே என்ன முழுமையாக தூரமாக்கினோன்னு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. அதனால தான் சொல்லப்படுது, சில மாதங்களிலே சில வருடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவ சுமைகளை கரைப்பதற்காக வேண்டி சில கட்டமைப்புகளை கொடுத்திருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த கட்டமைப்பை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பாவ கரைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ஆக கண்ணியமிக்க பெருமக்களே, எல்லோருமே என்ன செய்யணும், குர்பானை கொடுப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும், அதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஏற்பாடு செய்வதற்குள்ள தகுதியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அடுத்த வருஷம் கொடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னு வைங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியத்து வச்சிருக்கிறோம், பொருளாதாரம் இருக்குது, ஆனா அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்து வந்துருச்சு, அதுக்கெல்லாம் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க நமக்கு மௌத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வைங்க, அந்த கடனாலேயே நம்ம மௌத்தா போயிடும். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் தகுதியை கொடுத்தும் அடுத்த வருடங்கள் பார்த்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல வந்துருச்சுண்டாவே நமக்கு அது கடன், அல்லாஹ்வுடைய கடனாகவே என்ன செய்வோம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவோம். நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ பிராணியுடைய வயது என்ன அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஆடை பிடிக்கிறோம், ஒட்டகம் என்பது இன்னைக்கு என்ன செய்யல, நம்முடைய நாடுகள்ல புழக்கத்துல கம்மி. ஆடுகளாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வெள்ளாடு, அந்த கருப்பா வெள்ளாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முழுமையாக 1 வருடம் பூர்த்தியாகி இருக்கிறது. சில பேர் நினைக்கிற வெள்ளாடு கொடுக்கக்கூடாது குர்பானிக்கு அப்படின்னு சொல்லி, தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் 1 வருடம் முழுமையாக பூர்த்தியாகி 2வது வருடம் திறனுடைய என்னது வாசலிலே அது நிற்க வேண்டும் கணக்கின்படி. செம்பரியாடாக இருந்தது என்று சொன்னால் அது 1 வருடம் அதுவும் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆனால் செம்பரியாடுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார்கள், நல்ல கொழுத்ததாக வக்காராக இருந்தது என்று சொன்னால் 6 மாத குட்டி உங்களுக்கு என்ன செய்து போதுமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எந்தெந்த அதே மாதிரி மாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட்டு குர்பானில் சேர்றோம், சரியாக 2 வருஷத்தை பூர்த்தியாக இருக்கிறோம். மாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாட்டினுடைய குர்பானி கூடாமல் ஆகிவிடும். ஒட்டகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 5 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அது நம்ம புழக்கத்துல இல்லை. எந்தெந்த பிராணியை என்ன செய்யக்கூடாது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 3 தான் சொல்லி இருக்கிறான். நம்ம கேட்கலாம், ஏன் கோழியை கொடுத்தா என்ன, சிங்கத்தை கொடுத்தா என்ன? சரி, சிங்கம் புலிலாம் சாப்பிட முடியாத வஸ்து, ஏன் கோழி சாப்பிடத்தானே செய்யறோம், ஏன் எல்லாம் முட்டையை கொடுக்க சொல்ல வேண்டியதானே? பெருமக்களே, நான் முதல்ல ஓதி ஆயத்துல வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கா, உலகத்துல தோன்றி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் குர்பானியை நம்ம கடமையாக்கி வச்சிருக்கிறோம். வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கா நீ எதுக்கு ருஸ்முல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்ன அலா பஹிமத்துல் அன்ஆம், வலிக்குள்ளிம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கல் எதுக்கு ருஸ்முல்லாஹி அலாமா ரஸகக்கும் பஹிமத்துல் அன்ஆம், உங்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்ட வஸ்து. அன்ஆம் என்ற வார்த்தையை அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான். ஒரு சூறாவே குர்ஆன்ல இருக்குது, என்னங்க அன்ஆம். அன்ஆம் என்று சொன்னாலே கால்நடைகள் என்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த ஆயத்திற்கு தப்சீர் எழுதுறாங்க, கால்நடைகள் என்பது இன்னொரு விஷயம். பஹிமத்துல் அன்ஆம் மா ரஸகக்கும் பஹிமத்துல் அன்ஆம், நீங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய என்னது அந்த பஹிமத்துல் அன்ஆம் கால்நடைகளை நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க குர்பானி கொடுங்க, குர்பானி கொடுக்க நம்ம சட்டத்தை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இப்போ விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, அன்ஆம் என்ற வார்த்தை ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3ஐ மட்டும்தான் குறிக்கும் என்பதாக இதற்கு விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். ஏங்க அப்ப கோழியை என்ன குறிக்காதா? கோழியும் சாப்பிடத்தானே செய்யறோம். இன்னைக்கு ஆட்டை விட என்ன செய்யறோம், இன்னைக்கு மக்கள் பிராய்லர் தான் அதிகமாக உணவாக உட்கொள்றோம். ஏன்னா விலை குறைஞ்சிது, நம்ம குடும்பத்திற்கு தோதுவாக நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுறோம்.
இப்போ இந்த ஆயத்திற்கு அன்ஆம் என்ற வார்த்தை ஏன் இந்த 3 மட்டும் குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இனப்பெருக்கத்திலே இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாகவும் என்ன செய்யப்படுது, கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளே இனப்பெருக்கம் என்பது இந்த 3 சாப்பிடக்கூடிய உணவுகளிலே. மற்ற நீ நினைக்கிற எவ்வளவு ஜீவராசி இருக்குது இனப்பெருக்கம் அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமாக இனப்பெருக்கத்தை தரக்கூடியது என்ன, ஆடும் மாடும் ஒட்டகம் என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்றார்கள், விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். இதைத்தான் குர்ஆன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்து தெளிவாக சொல்கின்றது, அல் அன்ஆம். புரியுதுங்களா? அல் அன்ஆம், சாப்பிடக்கூடிய உணவுகள் என்பது பரக்கத்தான உணவு என்பது ஆடு மாடு ஒட்டகம். எனவே பரக்கத்தான உணவை நீங்க என்ன செய்ய, குர்பானி கொடுங்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக பெருமக்களே சொல்லி காண்பிக்கின்றது. நாம பிடிக்கக்கூடிய ஆடு மாடு எப்படி இருக்கக்கூடாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, தெளிவான குருடாக இருக்கக்கூடாது. ஒன்று, தெளிவான குருடாக இருக்கக்கூடாது. என்ன உள்ள மாறு கண்ணா இருக்குது, உள்ள இருக்குது, நம்முடைய பார்வைக்கு அதிகமா தெரியல, தாராளமாக அந்த குட்டியை பிடிக்கலாம். தெளிவா தெரியுது, கண்ணு குருடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை கொடுத்தா உங்களுக்கு குர்பானி கூடாது. 2வது நொண்டி, ஒரு கால் நொண்டுது அல்லது என்ன செய்யுது, இன்னொரு கால் என்ன செய்யல நல்லா இருக்குது, ஒரு கால் மட்டும் நொண்டியா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குட்டியை நீங்க என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். 3வது மெலிந்தது, பார்ப்பதற்கு என்ன செய்யுது, விலை அதிகமாக இருக்குது, என்ன மெலிந்ததை பிடிச்சிருவோம், அதை இன்னைக்கு ஏமாந்து போயிடக்கூடாது. என்ன நல்லாவும் இருக்குது, நல்லா இல்லாத குட்டியை அதிகமாக காசும் கொடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் குட்டி கம்மியான விலை அப்படின்னு சொல்லிட்டு மெலிந்ததாகவும் வாங்கக்கூடாது. 2யும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கத்தில் ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்பவும் மெலிந்ததாக இருக்கக்கூடிய குட்டிகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குர்பானிக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்பதாக நம் ஷரியத்தில் பார்க்கிறோம். 4வதாக நோயிட்டு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நோய் அதுக்கு இருக்குது, நல்லா தெரியுது நமக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குட்டியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த பிராணியை வாங்கக்கூடாது என்பதாக மார்க்கத்திலே ஷரியத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று காது, முற்றிலும் பிறப்பிலேயே 2 காதுமே இல்லை. அந்த பிராணியை நம்ம வாங்கும் பொழுது அது பிறக்கும் போது 2 காதும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மசாயில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குட்டி குர்பானிக்கு தகுந்தது அல்ல, அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வாங்கக்கூடாது என்பதாக ஷரியத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லது ஒரு காது என்ன செய்யுது இருக்குது, ஒரு காது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த குட்டியை என்ன செய்யணும், அந்த பிராணியை நம்ம தவிர்த்துக்கிறது. அதே நேரத்தில் அந்த காதில் 3ல் ஒரு பகுதிக்கு மேலே குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், காதில் ஓட்டை இருக்குது, அந்த காதை 3ஆக வைத்து 3ல் ஒரு பகுதி என்ன செய்யுது, ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தவிர்த்துக்கிறது. 3ல் ஒரு பகுதிக்கு உள்ள அதில் ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட்டும் என்ன செய்யக்கூடாது, அதை தாராளமாக அந்த பிராணியை வாங்கி கொள்ளலாம் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இன்னொரு மசாயில் என்ன அப்படின்னு சொன்னால், காயடிக்கப்பட்ட குட்டி. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, காயடிக்கப்பட்ட பிராணிகளை நாம் வாங்கலாமா, குர்பானி கொடுக்கலாமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், தாராளமாக காயடிக்கப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கலாம். ஹதீஸில் நிறைய வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதிகமாக குர்பானி கொடுத்த பிராணிகளிலேயே காயடிக்கப்பட்ட குட்டியை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக கொடுத்துருக்கிறாங்க. கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு, அதே நேரத்தில் அதிகமாக காயடிக்கப்பட்ட குட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, காயடிக்கப்பட்ட குட்டிகள்ல அதோடைய லகம், கறி, அந்த மாமிசம் அதிகமாக இருக்கும் என்ற நோக்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிராணியை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, எங்கள் வீட்டில் மாசமா இருக்கிறாங்க, இவங்க மாசமா இருக்கிறாங்க, அதனால நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடாது, குர்பானி கொடுத்தா என்ன செய்யுது, அதில் ஏதாவது ரத்தத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கையான விடயங்களில் எல்லாம் இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டு இருக்கணும். தாராளமாக பெருமக்களே, என்ன குடும்பத்தில் ஒரு ஆள் மாசமா இருக்கிறாங்க, ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சிருச்சு, ஒரு ஆள் புள்ள பெற்றுட்டாங்க, தாராளமாக குர்பானிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நன்மையான விஷயங்கள் தான். குர்பானி என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை என்ன செய்யப்படும், நம்ம கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கடமைகள் தான். தாராளமாக கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி சில மசாயில்கள், எல்லா மசாயில்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், தவிடுபடியாக ஆக்கிட்டு மொத்தமாகவே குர்பானி என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம். ஏதோ எல்லாத்தையும் செய்கிற மாதிரி நம்மள என்ன செஞ்சுக்கிறோம், அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சட்டங்களையும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. இன்னும் 1 வாரங்கள் தான் இருக்குது. அடுத்த வாரம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து என்ன செய்யுது, புதன்கிழமை அல்லது முன்பின் ஆகலாம், பெருநாள் வந்துடும். ஆக குர்பானி நியத்து வைக்காதவர்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், எல்லாருமே குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ முடி எடுக்கிற விஷயத்தில், நகை எடுக்கிற விஷயத்தில் இந்த குர்பானி கொடுக்க இப்போவே நியத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால், பிறை 1ல் இருந்து என்ன செய்யக்கூடாது, முடி என்ன நகங்களை வெட்டக்கூடாது. குடும்பத்தில் எல்லாருமே வெட்டக்கூடாதா, எல்லாருமே முடி வெட்டக்கூடாதா, எல்லாருமே நகை வெட்டக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. யாரின் பெயரால் குர்பானி கொடுக்கப்படுதோ
அவங்க மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது, அஹ்ரியா என்ன அஸ்வாரியா, முடியும் நகத்தையும் வெட்டக்கூடாது. கூட என்ன அவர் மட்டும்தான் வெட்டக்கூடாது, என்ன செய்யுது மற்றவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், வெட்டி கொள்ளலாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த விஷயங்கள். அதே போன்று ஆடு வாங்குறதுக்குள்ள தகுதி நாங்கள் குறைஞ்சவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிற கூட்டு குர்பானில் சேர்ந்துக்கிறீங்க. ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக என்ன செஞ்சிடணும், நம்ம உருவாகணும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல் ஹஜ் பிறந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரதான 2 அமல்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறான். அதில் ஒன்று ஹஜ்ஜுடைய காலங்கள். ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு ஹாஜிகளாக நீங்கள் ஆகணும். அதற்கு தகுதியை அல்லாஹ் நமக்கு இந்த வருடத்தில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நியத்து வைக்கணும். உலகத்தில் அதனுடைய சாராம்சம், நாம் இருக்கக்கூடிய தேசங்களில் ஹஜ்ஜினுடைய சில நன்மைகள் நமக்கு கிடைக்கணும். உங்களுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, குர்பானியை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, தொடர்படுத்திக்கிறீங்க, நெருக்கத்தை தொடர்படுத்திக்கிறீங்க, குர்பானியை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எல்லா மக்களும் தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த தகுதியே அல்லாஹ்விடத்தில் காட்டக்கூடிய அந்த குர்பானியை கொண்டு நெருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி